பாத்துக்கிடுதேன். நான் சும்மா தானே இருக்கேன், நான் பாத்துக்கிடுதேன். பொண்ணுத்தர எங்க இருக்கேன்னு கேட்டான். நான் இப்படி சைட்ல நானும் தேன்மொழியும் வந்திருக்கோம்டான்னு சொன்னேன். நான் 5 நிமிஷத்துல அங்க வந்து நிப்பேன்னு சொன்னா ஆளே காணோம். நீங்க எதுக்கு அவங்க கிட்ட சொன்னீங்க? அவன் 5 நிமிஷத்துக்கு ஒரு ஃபோன் அடிச்சு எங்க இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கானே. அதான் சொன்னேன், டேய் நம்ம ஹாஸ்பிடலுக்கு கிட்டறோம் அந்த சைடுக்கு வந்திருக்கேன்னு. இந்த பைக் எடுத்துட்டு இப்போ வந்துருவேன்னு சொன்னா ஆளே காணோம். அவங்க நான் ஆசிரமத்துக்கு தான அனுப்பி வச்சிருந்தேன். அவங்க எதுக்கு இங்க வராங்க? அத நீ அவங்கிட்ட தான் கேட்கணும் பாத்துக்க. அவனுக்கு தான் ஒரு இருப்பே கிடையாது. அவன ஓடி வந்துறாங்க. அப்ப அங்க இருக்க வேலையில யார் பாப்பா? அத அவன் வருவான். நீனே அவங்கிட்ட சொல்லு. அத இங்க வேலை பார்க்கிறதுக்கு நான் இருக்கேனே. இங்க எதுக்கு அவங்க வரணும்? அத்து புடிக்கிட்டல வாரான். போன் அடிச்சான். எங்க இருக்கீன்னு கேட்டான். டேய் இப்படி தான் சொல்லதுக்குள்ள வண்டி செட் பண்ணி நான் பாதி தூரம் வந்துட்டேங்கானே. என்னத்த? பழைய பொடுத்தரையா மாறிட்டேன்னு சொன்னான். அவன் அக்கப்பூர்லாம் இப்படி தான் இருக்குன்னு இப்பதான் நானும் பாக்குறேன் பாத்துக்க. முன்னாடிலாம் பொண்ணுத்தர பைக் வருதுன்னா எங்களுக்கு தனியா தெரியும். இன்னனே பொண்ணுத்தரையே பைக்ல கூப்பிட்டாலும் நம்ம வீட்ல யாருமே அவன் கூட போக மாட்டோம். ஏன்ட்ட 30 40 அதுக்கு மேல போவே மாட்டான். உருட்டிக்கிட்டே போவான். சிரிக்காத. ஆனா இப்போ இது பொண்ணுத்தர வண்டியானே நமக்கே சந்தேகமா இருக்கு. 100 120ல தான் வந்துகிட்டு இருக்கான். சரி மனம் விட்டு சரி, அப்பதான் உன் மனசுல இருக்க பாரம்லாம் குறையும். நல்லா சரி. பொண்ணுத்தர வருவான்னு பார்த்தா நம்ம ஜெயராஜ் வந்திருக்கான். ஜெயராஜியா? சந்தோஷப்படுறா. உனக்கு தானே சிரிச்சிட்டு இருந்தா, என்ன பார்த்தா கோமா வருது. நான் உங்க மேல கோவமா தான் இருக்கேன். எதுக்கு? பெண்ணே காலையில சொல்லாம போயிருக்கீங்க. டேய் அவன் எந்திச்ச உடனே ஜெயராஜ் எங்க என்னடா கேட்டா? அப்படியா? எப்பவுமே எந்திச்சன குட் மார்னிங் தான் சொல்லிட்டு தான் எங்கனால கிளம்புவீங்க. சொல்லாம போயிருக்கீங்க. இங்க எல்லாரும் இருக்காங்கண்ணா. அதான் உண்மை. அசந்து தூங்கிட்டு இருந்தா, அதான் சரி வீட்டுல எல்லாரும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லாம போனேன். அங்க அப்படி இல்ல, நம்ம 2 தான் இருப்போம். எழுப்பி சொல்லி விட்டுட்டு போவேன். கதை உள்ளுக்குள்ளோடி பூட்டிக்கிடுவேன். அதுக்காக எழுப்புவேன். போங்க, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். பேச மட்டும் இருந்துடாத. சாரி இங்க உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இல்ல நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். உங்க கூட கட்டி. அச்சா அப்படி சொல்லாத. நான் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன். சரியா? இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேன். போங்க, நான் பேச மாட்டேன். போங்க, நான் பேச மாட்டேன். சொல்றது பாரு, வளர்ந்த குழந்தை. நீங்க ஐஸ்ல ஒண்ணு வைக்க வேண்டாம். நான் நிஜமாவே பேச மாட்டேன். ஆமாமா, ஐஸ் வச்சாங்க பாரு. பேசுறத பாரு. நிஜமாவே வளர்ந்த குழந்தை தான் கைவா. நீங்க பேச மாட்டாதீங்க. காலையில போயிட்டு இப்பதான் வந்திருக்கீங்க. அவசர வழியா போனேன், மனசு கேட்கல. அதான் சரி வளர்ந்த குழந்தை போய் பார்த்துட்டு வந்துடலாமேன்னு ஓடி வந்தேன். அப்ப வீட்டுக்கு போறோம்? இல்ல ஊட்டிதான், மனசு கேட்கல. ஒரு 8 ஒண்ணு பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். அப்படியா? ஆமா, மனசு கேட்கல. சரி முகத்தை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். என்ன ஜெயராஜுக்கு எனக்கு டூட்டி இல்லையா? டூட்டி தான், இவளை பார்க்க வேண்டியிருந்தது. அதான் சரி பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். சரி. என்ன நீங்க ட்ரெஸ் தான பார்க்க போனா? சைடுல தான் நான் நிக்கேன்னு தெரியல. அதுக்கு அப்புறம் எதுக்கு அத்தை பிடிக்கிட்டு வந்திருக்கீங்க? இங்கதான் வேலை பார்க்க பிடிச்சிருக்கு, அதான் வந்தேன். எங்க வேலை பார்க்க பிடிச்சிருக்கோ அங்கதானே வேலை பார்க்க முடியும். சரி இங்க தானே பிடிச்சிருக்கு, அப்போ இங்க வேலை பாருங்க. நான் வேணா ட்ரெஸ் போய் பார்த்துட்டு வரேன். சரி அப்ப வா, சீக்கிரம் கிளம்பலாம். நான் கொண்டு உன்னை விட்டுட்டு வரேன். வா. ஏண்டா உன் அக்கா போறக்கு ஒரு அளவே இல்ல? இல்லக்கா, அவ டெஸ்ட்ல பார்க்க போறாளாம். அதான் சரி நானும் அவளை கொண்டு விட்டுட்டு நானும் அங்கேயே வேலை பார்க்க. அப்போ இருக்கட இங்க அத்தை பிடிக்கிட்டு நீ வந்த? இங்கதானே வேலை பார்க்க பிடிச்சிருக்கு. அப்ப மறுபடியும் அங்க போறேன்னு சொல்ற? அது அவ போறல, அவளை கொண்டு விட போறேன். சரி விடதான் போறோம், அங்கேயும் வேலை பார்த்துட்டு வந்துடலாம்ல. அதான். இவன் பேசுறது உனக்கு புரியுது? சரி தேன்மொழி, எனக்கு ரொம்ப டைம் ஆயிட்டு, நான் வரேன். என்ன இப்பதானே வந்தீங்க, வாங்க சாப்பிட்டுட்டு போலாம். இல்ல நீ நேரத்துக்கு சாப்பிடு, சாயங்காலம் சீக்கிரம் வந்தது. என்ன சரி. பொண்ணுத்துல நீ கிளம்புடா, நான் பாத்துட்டு. நீ ஒரு மார்க்கமா தாண்ட சுத்திக்கிட்டு இருக்க. சரி நான் கிளம்புறேன். சரி வந்து எங்க விட்டுருக்கீங்க? அந்த ஃபர்ஸ்ட்ல தான். சரி வட்டா, அது வரைக்கும் நானும் வரேன். சரி. சேட்டையை கொஞ்சம் குறைச்சி பண்ணு. ஐயோ எனக்கு முக்கியமான வேலைக்கா, வண்டியில இருந்து சாவி எடுக்க மறந்துட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். இவன்
மனசுல என்ன இருக்குது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இது பொண்ணு தானே? சரி போயிட்டு வரேன்னா. இங்கதான் எல்லாரும் இருக்காங்களேன்னு நீங்க வராம வந்துடாதீங்கன்னு. நாங்க இருக்கிறது எதனாலன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இங்க பாரு, சந்தர்ப்பம் கிடைக்காது. நாம தான் சந்தர்ப்பத்தை உருவாக்கணும். உன் குழந்தைகளுக்கு பார்க்கணும்னு ஆசை. எனக்கும் வேற வழி தெரியல. அதான் பாத்துக்க, மனசு குளிர பாத்துக்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ள நான் போயிருக்கவே முடியாது. ரொம்ப தேங்க்ஸ். ஏன் வளர்ந்த குழந்தை லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. உன் மனசுல என்ன வலி இருக்கு, வேதனை இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்போதைக்கு உனக்கு இருக்க ஒரு சின்ன ஆறுதலும் சந்தோஷமும் அந்த குழந்தை மூஞ்சி மட்டும்தான். சரி, என்னால முடிஞ்சது. பரவாயில்ல, அந்த வீட்டு பேர் என்னால இருக்கிறதுனால நம்ம குறைஞ்சிட மாட்டோம். அதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். இருந்தாலும் உங்க தன்மானம் மரியாதையெல்லாம் விட்டுட்டு எனக்காக தானே வந்தீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, நான் கிளம்புறேன். சரியா? அப்புறம் பொண்ணுத்திரைக்கு ரொம்ப கோவம் வருது, பாத்துக்க. அவன் முழுசா பழைய பொண்ணுத்திரையாவே மாறிட்டான். அவன் கூட நான் இருந்திருக்கேன். அவன் கோணா எப்படின்னு எனக்கு தெரியும். முழுசா பழைய பொண்ணுத்திரையாவே மாறிட்டான். அவன் என்ன பண்ணுவான்னு அது அவனுக்கே தெரியாது. நினைச்சதை உடனே செஞ்சு முடிக்கணும்னு அவன் மனசு சொல்லும். அததான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். பாத்துக்க. பையங்க சொல்லிக்க அவன் ஆகிறாதுல இடமே கிடையாது. எதை நினைக்கிறானோ அதை உடனே செஞ்சு முடிப்பான். கவனமா பாத்துக்க, அவ்வளவுதான். அப்புறம் நிறைய விஷயம் அவனுக்கு தெரிய வேண்டாம். சரி. மத்தபடி கடுகளும் யாருக்கும் கேடு செய்ய மாட்டான். அவனால நன்மை தான் கிடைக்குமே தவிர தீமை கிடைக்காது. மத்தவங்களுக்கு நல்லது செய்ய நினைப்பான், தீமை செய்ய நினைக்க மாட்டான். அவனுக்கு இருக்கிற பிரச்சனை இப்போ உனக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். சரியா? சரி, நான் கிளம்புறேன். சாயங்காலம் சீக்கிரம் வரேன். முடிஞ்ச வெளியில போயிட்டு வரலாம். காத்துட்டு இருப்பேன். சீக்கிரம் வந்துருங்க. சரி. என்ன? ஒண்ணு இல்ல. என்ன முறைச்சுக்கிட்டு பாத்தியா? அதான் கேட்டேன். என் மொழியே அப்படிதான். மொழியா அப்படிதானா? ஆமா. நல்லா இருக்கு. பொம்மை மாதிரி முழிக்குது, நல்லா இருக்கு. நான் உங்களை அங்குள்ள வேலையை தானே பார்க்க சொன்னேன். எதுக்காக அந்த வெயில்ல இங்க வந்தீங்க? இங்க எப்படி நீ வெயில நின்னுட்டு இருப்பா? அதான். சரி, சாப்பிட்டியா? இப்பதான் மீனத்தை சாப்பாடு கொண்டுட்டு வந்தாங்க. சரி, சாப்பிடலாமா? சரி, இங்க வச்சு சாப்பிடுமா பின்னாடி போமா? பின்னாடி போய் உட்காந்து சாப்பிடலாம், வா. சரி. ஏய், பாத்து போ. கல்லுல இடிச்சுக்கிட்டேன். என்ன சொன்ன? கல்லுல இடிச்சுக்கிட்டேன்னு சொன்னேன். உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் மனசுல பட்டதெல்லாம் டக்கு டக்குன்னு பேசிடுவான். ஆனா நல்லவன், எதுவும் நினைச்சிடாத. எதுக்காக அப்படி சொன்னீங்க? இல்ல, யாராவது இப்படி இடிச்சுக்கிட்டா கல்ல என்ன இடிச்சிட்டுன்னு சொல்லுவாங்க. நீ கரெக்டா சொன்ன, கல்லுல நான் இடிச்சுக்கிட்டேன்னு. அதுக்கு சொன்ன. ஒரு நொடியில நான் கூட தப்பா நினைச்சேன். இப்படிதான் நம்ம எல்லாத்தையும் அவசரப்பட்டு புரிஞ்சுக்கிட்டோம்ல. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? ஆமா. ஏன்? மனசுல பட்டத ஓப்பனா பேசுறவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. மன ரீதியாகவும் அதுதான் உண்மை. நான் படிச்சிருக்கேன். எல்லாத்தையும் மனசுப்பட்டதை சொல்லிடுவேன், பாத்துக்க. பரவாயில்ல. நீ இப்பவும் எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. நேருக்கு நேரா தைரியமா பேசுற பாரு, அது பிடிச்சிருக்கு. கொனட்டி கொனட்டி பேசாம மனசுல பட்டத நேருக்கு நேரா தைரியமா கேள்வி கேட்கிற பாரு, பிடிச்சிருக்கு. போற பக்கம் பார்த்தா வைக்கமாயிரம் படுக்க. அட, நாம தேடிட்டு இருந்த பொண்ணு இவ்வளவு புத்திசாலியா அப்படின்னு. என் சேர்மாக்கே அவனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இப்ப தெரியுது. எனக்கும் ஆச்சரியம். ஏன்னா என் சேர்மா யாருக்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டான், அதிகமா பேசவே மாட்டான். அதே மாரி உங்ககிட்ட பழகிருக்கான்னா உன் கூட ரொம்ப நேரத்தை சொல்லிச்சிருக்கான்னு அர்த்தம். புத்திசாலித்தனம் உனக்கு பிடிச்சிருந்திருக்கும். பசிக்குது, சாப்பிட போலாமா? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நினைச்ச மாதிரி நீங்க இல்ல. நான் நினைச்ச பொண்ணு தர நீங்க இல்ல. பழகுனதுக்கு அப்புறம் தெரியுது. பிடிச்சிருக்கு. உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு இப்ப தெரியுது. அடிப்பாவி, அப்ப நீ என்ன நினைச்ச? உங்க உருவத்துக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க முரட்டுத்தனமாவும் கோவக்காரனும் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இந்த முரட்டுக்காரருக்குள்ள குழந்தைத்தனம் நிறைய இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொன்ன?
இவ்ளோ பெரிய உருவத்துக்குள்ள குழந்தைத்தனமும் நிறைய இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். சே நான் முரட்டுக்காரன், கோவக்காரன், அடங்காதவன். இல்ல, அதை விட குழந்தைத்தனம் அதிகமா இருக்கு. இல்ல திருமணி, என்கிட்ட குழந்தைத்தனம்லாம் இல்ல. யார் சொன்னா? அப்போ நீங்க பண்ற சேட்டைக்கெல்லாம் பேர் என்னவா? இல்லடி, நான் முரட்டுக்காரன், குழந்தைத்தனம்லாம் இல்ல. இல்ல, நிறைய குழந்தைத்தனம் இருக்குது, நிறைய சேட்டத்தனம் இருக்குது. விட்டுறாதீங்க, யாருக்காகவும் விட்டுறாதீங்க. இப்படியே இருங்க, நல்லா இருக்கு. குழந்தைங்களால மட்டும்தான் மனசுல இருக்கத அப்படியே சொல்ல முடியும். நல்லவங்களால மட்டும்தான் மனசுல இருக்கத அப்படியே சொல்ல முடியும். அகப்பட்ட நெஞ்சுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம். உண்மை சொல்ல பொண்ணு என்ன செய்ய உத்தேசம். வார்த்தை ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து வந்து போவதென்ன. கட்டு மரம் பூ பூக்க ஆசைப்பட்டு ஆவதென்ன. என்னை பத்தி யாருமே அப்படி சொன்னதே இல்ல. முரடே என்ன சொல்லுவாங்க, மொத திருப்பு எனக்குள்ளேயும் குழந்தைத்தன்மை இருக்குன்னு சொன்னவா நீதான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் குழந்தை மாதிரி பண்றேன்னு. குழந்தைய வாழ்றதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது. எனக்குள்ளேயும் குழந்தைத்தனம் இருக்குன்னு சொன்னவா நீதான். தேங்க்ஸ். அப்படி இல்ல, ஆண்கள்னாலே அவங்க ரொம்ப தைரியமானவங்க, வீரமானவங்க, பலசாலிங்க. அவங்க எதுக்குமே கலங்க மாட்டாங்க. அவங்களுக்கு மனவியாதி, மனக்குழப்பம், சோர்வு, அவங்களுக்கும் வலி வேதனை அதெல்லாம் வராதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அவங்க அதை வெளிக்காட்ட விரும்ப மாட்டாங்க. பொம்பளைங்க அழுது காட்டுவாங்க, ஆம்பளைங்க கோவப்பட்டு காட்டுவாங்க. ஒரு பெண்ணுக்குள்ள எவ்வளவு குழந்தைத்தனம் இருக்குதோ அதே குழந்தைத்தனம் ஒரு ஆணுக்குள்ளேயும் இருக்கும். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் அதை வெளியில கொண்டு வராம பண்ணோம். ஆனா இனி நான் கொண்டு வந்துருவேன். நான் படிச்சிருக்கேன், யார் அதிக குழந்தைத்தனத்தை வெளியில காட்டுறாங்களோ அவங்களுக்கு ஆயுசு அதிகம்னு. இப்போ என் குழந்தைத்தனம் வெளியில வருதுன்னு சொல்றேன், அப்படிதானே? ஆமா. அப்படின்னா நான் சந்தோஷமா இருக்கேன், அப்படிதானே? அதான் உண்மை. அப்படின்னா இந்த சந்தோஷத்துக்கு முழுசா சொந்தக்காரி நீ மட்டும்தான். மனசுல பட்டதா சொல்லிட்டேன், அவ்வளவுதான். நிஜமாதான் நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என் மனசுல ஒரு பெரிய பாரத்தை நான் இறக்கி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, கடைசி வரைக்கும் நெடுதூர பயணத்துல உன் கூட இருக்க போறது நான் மட்டும். அந்த சந்தோஷம். சாப்பிடலாம் வா. ஏய், சாப்பாடு சூப்பரா இருக்கு தெரியுமா? செம்பலி அக்கா சமையல் சூப்பர். எனக்கு பிடிக்கும் மீன் குழம்பு வச்சு கொடுத்துட்டு இருக்கா. வா சாப்பிடலாம் வா. நான் கோமா இருக்கேன். காமெடியா வச்சிருக்க மூஞ்ச. காமெடியா வச்சிருக்கேனா? சீரியஸா வச்சிருக்கேன். சீரியஸ் வச்சிருக்கியா? சிரிப்பு கட்டாம உட்கார்ந்து சாப்பிடு. இங்க பாரு, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏன்னா நான் நல்லா சாப்பிட்டதான் உங்ககிட்ட நிறைய விளையாட முடியும். வா உட்கார்ந்து சாப்பிடு. அது இதுக்கு என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டு வந்தீங்க? நீ தானே சொன்ன என்கிட்ட குறும்புத்தனம் அதிகமா இருக்கு, குழந்தைத்தனம் அதிகமா இருக்குன்னு. நான் சைக்காலஜி படிச்சிருக்கேன், அதை வச்சு சொன்னேன். ஏதோ என்ன பெருமையா நினைப்பீங்கன்னு நான் சொன்னா நீங்க வேற என்னமோ சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்தது. என்கிட்ட குழந்தைத்தனம் இருக்குது கரெக்ட் தான், ஆனா குழந்தையாவே மாறி வந்து நிக்கிறா. நான் டாக்டரா சொன்னேன். எனக்கு என்னமோ இங்க ஒரு பச்சை குழந்தை என்ன மாதிரி தான் இருக்குது. டாக்டரா தான் இருந்தேன். எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பாத்தியே ஹாஸ்பிட்டல் ஆச்சு. அப்போ என் கணக்கு முழுசா டாக்டரா தெரிஞ்சேன். ஆனா இப்ப கொஞ்ச நாளா என் கணக்கு அப்படிலாம் தெரியலப்பா. அப்பன்னா எப்படி தெரியுது? இங்க பாரு, நான் மனசுல இருக்கிற டப்பு டப்புன்னு சொல்லிடுவேன். பிறகு நீ உட்கார்ந்து அழ வேண்டியது இருக்கும். அதுக்கு தான் வாயை மூடிக்கிட்டு இருக்க. ஏன்னா நம்மளால மத்தவங்க மனசு நோக்கக்கூடாது பத்தியா, அதுக்குதான். மறைச்சு பாக்குறியோ? இல்ல. அதான் உன் மொழி அப்படிதான், எனக்கு தெரியும், முன்னாடியே தெரியும். இங்க பாரு, இன்னொன்னு சொல்லிடுவேன். ஏன்னா ஒரு அடி வேணா அடிச்சுக்கன்னு. இல்ல இல்ல, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நான் சாப்பிட போறேன். இல்ல, அது வெளியில வந்துட்டு இனி சொல்லாம இருந்தேன்னா அது கூட 2-3 வார்த்தை சேர்த்து சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், இன்னும் பெரிய பிரச்சனையாயிரும். இல்ல, எதுவும் சொல்ல வேண்டாம். அப்பல சொல்லாத, சொல்லிடு. மீன் குழம்பு எப்படி இருக்குது? செம்பலி அக்கா அம்மா மாதிரி பார்த்து பறிக்க சூப்பரா செய்வாங்க. அக்கா கையால சாப்பிட்டதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். செமையா இருக்கு. நீ கேட்டது நான் போய் சொல்றேன். இப்போ நான் சொல்லுவேன், நீ கேட்கணும். எனக்கு ரொம்ப பசியா இருக்குது. நான் வேணா ஒரு வாய் விட்டுட்டா? ஏன், இதுல என்ன இருக்குது? இல்ல, எனக்கு பசிக்கல. பசி அதிகமா நினைக்கிறேன், அதான் சாப்பிட்டுமான்னு கேட்டேன். இரு வா, நானே ஊட்டி விட்டுருந்தேன். உட்காரு. அக்காக்கும் ஒரு வாய் விட்டுட்டு போறேன், இதுல என்ன இருக்குது? வாய் வரைக்கும் வந்துட்டு மிச்சத்தை சொல்லி விட்டுமா? நீ எப்படி சேட்டை பண்ணிருப்பனே இப்ப தெரியுதா? விக்ரம் பையன் ஒயாம சொல்லுவான், அவரை கையில பிடிக்க முடியாது, கையில பிடிக்க முடியாதுன்னு. அது சரியாதான்டா இருக்குது. அதானே, சென்ம புத்தி செருப்பால அடிச்சாலும் போகுமா? உனக்குள்ள குணம் இதுதானே இருந்திருக்கு. பையன் உள்ள 4-5 வருஷமா அப்படியே நல்ல மாதிரி நடிச்சுட்டானே. டேய், உன் அக்கா போற போதும், விட்டுரு.
இல்லக்கா வாய் வரைக்கும் வந்துட்டு சொல்லிடுறேன். மீனாத்தா டேய் ஒழுங்கா சாப்பிடுடா. சரி உட்காரு. இதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாது. இல்ல நான் ஒரு வார்த்தை பேச மாட்டேன். வாக்கு கொடுத்துட்டேன்ல, ஒரு வார்த்தை பேச மாட்டேன். உட்காரு. சொல்லும் போதே உட்கார்ந்துரு. நீங்க அந்த ட்ரஸ்ட்டுக்கு போக கூடாது. இங்க கிடக்க வேலையை நான் பாத்துக்கிடுவேனே. நீ எங்க இருக்கிய அங்கதான் நான் இருப்பேன். பத்துக்க நல்லா இருக்குது. அப்படியே தேர்வலி அவங்கிட்ட வாயை கொடுக்காத. எங்க வேலை பார்த்தாலும் மனசுக்கு பிடிச்ச வேலை பார்க்கணும். அப்பதான் அந்த வேலையை கச்சிதமா முடிக்க முடியும். அது என்னமோ தெரியல, நீ இங்க இருந்தா நான் இங்கதான் வேலை பார்க்க எனக்கு தோணுது. இங்கதான் சந்தோஷமா நான் வேலை பார்க்கேன். சரி 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 சும்மா விளாண்டு உட்காரு. சும்மா தான் விளாண்டேன். உட்காந்து சாப்பிடு. வா இந்தா சாப்பிடு. சாப்பிடு. முழிக்காதடி சாப்பிடு. சேர்மா விட மாட்டேன். உலகத்திலே நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. நான் செஞ்ச பெரிய முட்டாள்தனம். ஒன்ன மத்தவங்க கிட்ட கொடுத்தது. எனக்கு சொந்தமானதை நான் கொடுத்தது. நான் மத்த எதையுமே பெருசா நினைக்கல. மத்த எதுவுமே எனக்கு பெருசா வலிக்கல. ஆனா ஒன்ன இழந்தது நான் மீள முடியாத துயரத்துல என்ன தள்ளிட்டேன். என் தங்கமே உன்னை எந்த இடத்துலயுமே உரிமை கொண்டாட முடியாது. நான் உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும் உன்னை இழந்ததுக்கு ஈடாக முடியாது. உன்னை இழந்துட்டேன். உன்னை இழந்துட்டேன்.
குழந்தைய பொத்தி பொத்தி வளர்த்துட்டு இருக்காங்க. ஒன்ன மாதிரி உள்ளவ தொட்டு பிள்ளைக்கு ஏதாவது ஆயிட்டுனா அது எப்படி? அடுத்த பொருள் மேலே உனக்கு ஆசை வருது? வேற ஒண்ணு இல்ல, அவ கிஷோர அவகிட்ட இருந்து தட்டி பறிச்சிட்டு இருக்கல, அத அவ கோவப்படுதா. இதுக்கு தேன்மொழி வீணா உனக்கு கெட்ட பேரு. அவ புருஷன் அவகிட்ட ஒப்படைக்க வேண்டியதானே. ஆம்பளைக்கா பஞ்சம்? வேற ஒண்ணு இல்ல, கலெக்டர்ல அதான் பொழைச்சு போட்டா உதவுன்னு நினைக்கிறா. ஆதரக்கா முத அவகிட்ட இருந்து பிள்ளை வாங்குங்க. பிள்ளை தொட்டாலே வழங்காது. எந்த நேரத்துல இந்த வீட்டுல கோழி எடுத்து வச்சாலும் என் கிஷோர் மாமா என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சுட்டா. விளங்காதவ கண்ணு பட்டுச்சுன்னா அவ்வளவுதான். நானே என் கிஷோர் மாமா எவ்வளவு அனுநியமா இருந்தா, இந்த விளங்காதவ கண்ணு பட்டு நாங்க ரெண்டு சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கோம். இவளுக்கு ஒரு விளங்காத பத்தி இவ எதை ஆசைப்பட்டாலும் தட்டி பறிச்சுவா. முத பிள்ளைய வாங்குங்க. அச்சச்சோ, எனக்கு பயமா இருக்கு. தேன்மொழி, எனக்கு என் குழந்தைதான் உசுரு. அவதான் என் உலகமே. குழந்தைக்கு தான் ஆயிடக்கூடாது. ப்ளீஸ், உன் மனசு நோக்கடிக்குங்கிறது என் விருப்பம் கிடையாது. எனக்கு அப்படி யாருமே நோக்கடிச்சு பழக்கம் இல்ல. என் குழந்தை என்கிட்ட கொடுத்துரு, சரியா? இந்தா, இவ புருஷனை நீ தட்டி பறிச்சுட்ட. நாளைக்கு எனக்குன்னு இருக்கிறது என் குழந்தை மட்டும்தான். ஆல்ரெடி என் புருஷனை தட்டி பறிச்சுட்ட. அல்ல, அதை நான் சொல்ல மாட்டேன். இப்போ என் குழந்தையும் பறிச்சிடாத. எனக்கு இருக்க ஒரே ஒரு உறவு என் குழந்தை மட்டும்தான். இவெல்லாம் ஒரு பொம்பளை. எப்ப பாரு அடுத்த புருஷன் கூட சுத்திக்கிட்டு இருக்கா. என் கிஷோர் மாமா என்கிட்ட இருந்து பறிச்ச. சரி, அது ஒண்ணு பத்தாது. ஆதிரக்கா வாழ்க்கைய நீ கெடுக்க. பொண்ணுத்திர மாமா ஆதிரக்கா எவ்வளவு அனுநியமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி மாத்திட்டாளேடா. அக்கா பாத்தீங்களா, அவ மெனுக்கட்டலை பாத்தீங்களா? அது எல்லாருக்கும் வராது, ஒரு சிலருக்கு வரும். அது இவளுக்கு கச்சிதமா பொருந்தது. பாப்பா இங்க வா. இவ்ளோ பேசுறமே, அவ எப்படி நிக்க பாருங்கக்கா. அது வேற ஒண்ணு இல்ல, அவ எப்பவுமே நேர்பட நிப்பா. அதாவது செஞ்சு தப்புனா செஞ்சேன்னு ஒத்துக்கிடுவா. அதான் இப்ப இத்தனை பண்ணிக்கிட்டு இருக்கல, அதான் ஒத்துக்கிட்டு நிக்கா. ஆனா சத்தியமா சொல்றேன்டி, நீ நல்லாவே இருக்க மாட்ட. நாசமா நான் போயிடுவேன். நீ விளங்கவே மாட்ட. என் கிஷோர் மாமா என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல, நீ விளங்கவே மாட்ட. ஐயோ விடு ராணி, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? ரொம்ப சபிக்காத. அவ ஏற்கனவே விளங்காம தானே இருக்கா. இதுக்கு அப்புறமே என்னத்த போட்டு அவ எங்க விளங்காம போயிருக்கா? அத நம்ம புருஷனால தட்டி பறிச்சுக்கிட்டு நல்ல சந்தோஷமா குதூகலமா அப்படியே ஊரை சுத்திக்கிட்டு தானே அலைதா. இப்ப கூட ஒண்ணே கிஷோர் கூட சுத்திருப்பா, இல்ல பொடுத்த மாமா கூட சுத்திருப்பா. சுத்திட்டு தான் வீட்டுக்குள்ள நல்ல மாதிரி பத்தினி மாதிரி உள்ள வாரா. இங்க பாரு, அவ என்கிட்ட இருந்தா நல்ல பிள்ளையா இருப்பா. அது ஏற்கனவே ஒப்பிலதான் ஒன்னே மாதிரி இருந்த கூட பத்தியா, அதுக்குதான். உலகத்துல எத்தனையோ பொம்பளைங்களை பார்த்துட்டேன். ஒன்ன மாதிரி ஒரு கேடு கட்டவளை நான் பார்த்ததே இல்ல. மரியாதை ஆதிரக்க பிள்ளை கையில கொடு. அவளை ஏற்கனவே தெரியுமலே. அப்புறம் நீயும் பொண்ணுத்திர மாமா ஏதோ சைட்ல தனியா வீடுலாம் கட்டிருக்கீங்களா? அங்கதான் ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஊருக்கு ஒதுக்கு போறோம்ல, அதான். அங்கன்னா யாரும் வர மாட்டாங்கல்ல. பொண்ணுத்திர மாமா அப்படியே வலிஞ்சுக்கிட்டு உன் காலடியிலே கிடந்திருப்பாரு. அவர் வழி இருக்கட்டுக்கா, இவதான் இப்படி மினிக்கிட்டு போறாள. ஆமா, உனக்கு எத்தனை பேர் தாண்டி வேணும்? வெக்கமாவே இல்ல உனக்கு? பாப்பா கீழே ஓதிரா புள்ளி மறுட்டுன தொலைச்சு புள்ளியா சினோ ஓப்பலவே துடிக்குற. ஓதிரா கப்புல மோயதே இறக்கி விடு. அந்த அக்கா கோபப்படுவா, திட்டுவா, அடிப்பா, கொல்லுவா. அது அவங்களுக்கு உரிமை இருக்குது. என்ன ரொம்ப துடிக்குற? மூத்த ஆளந்த பேசி என்ன புள்ளிய அடிப்பா, கொல்லுவாளா? தொலைச்சு பிள்ளை மேல கை பட்டது. அந்த டாக்டர் தான் வேணும்னு பிறந்த புள்ளைய தூக்கி போட்டுட்டு போனவதானே நீ. நான் செஞ்சது பாவம் தான், ஆனா நீ சொல்ற மாதிரி நான் போகல. அந்த டாக்டர் யாருன்னு எனக்கு தெரியும். அது எப்படி உங்களால மட்டும் இந்த மாதிரி ஈன வேலையெல்லாம் பார்க்க முடியுது? உனக்கும் அந்த டாக்டருக்கு என்ன சம்பந்தம்னு எனக்கு முறையே தெரியும். பண்ணதெல்லாம் நீ பண்ணிட்டு அந்த பழிய ஆதிரக்க மேல போடுற. சீக்கிரம் எடுக்கட்டவள போய மூடிரு. அதானே பண்றத நீ பண்ணிட்டு பழிய ஏன் மேல போடுறியா? எனக்கு அந்த டாக்டருக்கு என்னடி சம்பந்தம்? அத பொண்ணுத்துல வருவாரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. போதவத்தி இப்படி ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லிதான் பொண்ணுத்த மாமாவை ஆதிர கட்டத்தை பிரிச்சிருக்க. உனக்கு அவனுக்கு தானே சம்பந்தம். இப்போ ஆதிரக்க மேல அப்படியே திருப்பி போடுற. போதவத்தி இப்படி அடுத்தவங்க வாழ்க்கையில நாசம் பண்றிய, நீ உருப்படுவியா? அப்படியே பின்னாடி போனா ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும், அத பார்த்து கேட்டுக்க. திமிர பாத்தீங்களா இவளுக்கு? உன்னை பத்தின பல ரகசியம் எனக்கு தெரியும். வெளியில சொன்னேன்னு வச்சுக்கோய, அடிச்சே உன்னை கொன்னுருவாங்க. அடச்சி, உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உன்னை பத்தி வெளியில சொல்லி அதுல எனக்கு எதுவும் கிடைக்க போறதே இல்ல. நான் ஏன் பாரு நோக்கி போகணும். உன்ன மாதிரி கல்சடைய வாழ்க்கை பத்தி கிண்டதெல்லாம் எனக்கு வேலை இல்ல. உன்ன மாதிரி ஆள்கிட்ட இப்படி நின்னு பேசுறதே எனக்கு அசிங்கம். மரியாதையா வழிய விடு. நீ எவ்வளவு கேடு கட்டவானு எல்லா உண்மையும் இப்ப எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும்.
ஓ, எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்லல, ஓ செயல்னாலதான் எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க. நீ பேசுறதெல்லாம் போதும்டி, பிள்ளை இறக்கி விட்டுட்டு போ. இல்ல உன் வியாதி பிள்ளைக்கு தொட்டுக்கிடும். அட கிஷோர் மாமா, ஆதிரக்கா, நான் சொல்லல. இவ ஒண்ணு பொண்ணுத்திர மாமா கூட போயிருப்பா, இல்ல கிஷோர் மாமா கூட போயிருப்பான்னு சொன்னேன். சரியா இருந்திருக்கு பாத்தீங்களா? சொன்ன மாதிரி கிஷோர் மாமா கூட தான் போயிருக்கா. ஆனா இப்ப அவர் நடிப்பாரு பாருங்களேன், அவளுக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரியே நடிப்பாரு பாருங்களேன். பாபா கிளங்க, நீ புள்ளைய கொண்டுட்டு உள்ள போ. அட ரொம்ப நல்லா இருக்குது. அம்மா, உன்ன மாதிரி சாக்கடை எல்லாம் இந்த மாதிரி கோயிலுக்குள்ள யார் விட்டது? கிஷோர் ஏய், இல்ல, கிஷோர் மாமான்னு சொல்ல வந்தேன். மரியாதை ஒண்ணுதான் எனக்கு கேடு. அது ஏன் குழந்தை. ஆமா, அவளை உள்ள போ சொல்றீங்களே, அவளுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, உரிமையோட குழந்தைகிட்ட உள்ள போன்னு சொன்னீங்களே, அதான் கேட்டேன். அது பொண்ணுத்திரைக்கும் எனக்கும் உள்ள குழந்தை மாமா, உங்களுக்கு தெரியாது? நீ குழந்தைகிட்ட உள்ள போ. அவ எதுக்கு குழந்தைகிட்ட உள்ள போனா? ஆதிரக்க குழந்தை, அதான் ஆதிரக்க குழந்தை கேட்காங்கல்ல, கொடுக்க வேண்டியதானே? மரியாதையா நீயா வெளியில போயிட்டா உனக்கு நல்லது. மன்னிக்கணும் மாமா, அவளை என் தங்கச்சா நான் தத்து எடுத்திருக்கேன். இனி இந்த வீட்டுல தான் இருப்பா. இந்த வீட்டுல தான் மாமா இருக்க போறேன், உங்க கூட தான் இருக்க போறேன். அவ என் தங்கச்சி மாமா. ஓ, நீ எனக்கு கொஞ்சம் நாள் பொண்ணுத்திர அடிச்சுதான் பத்த போறான். இதுல இவ்வளவு வேற நீ உள்ள கூட்டு வந்திருக்கீங்க. முதல்ல நீ இருக்க முடியுமான்னு பாரு, அதுக்கப்புறம் நீ தத்து எடுத்தா ஒரு தங்கச்சி இருக்கலாமான்னு அப்புறமா முடி எடுத்துக்கலாம். பொண்ணுத்திர வரட்டும், இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுக்க. அதனா மாமா முடியாது, நான் இந்த வீட்டுக்கு போக முடியாது மாமா. சட்டத்திலே இடம் இல்ல மாமா. அப்படி நீங்களா வலு கட்டாயமா என்ன வரட்டுன்னு நினைச்சா, எத்தனை டிவி சேனல் இருக்குது, எத்தனை சோசியல் மீடியா இருக்குது, அத்தனை பேரும் வர வச்சிருவேன். எங்க அம்மா வர வச்சிருவாங்க. கலெக்டர் அப்படின்னு போட்டு உங்க பேரு, அப்புறம் இந்த ட்ரஸ்ட், அப்புறம் இந்த ஹாஸ்பிடல் எல்லாம் கட்டிட்டு இருக்கீங்களா, எல்லாம் நாசமா போயிடும். இந்த பொண்ணுத்திர மாமா எதுக்கு அடங்கி போறான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? அது கெட்டி முடிக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்காராம். ஆனா அவருக்கு தெரியல, கெட்டி முடிக்க மாட்டாரு. முடிச்சாலும் அவரை விட்டு நான் போக மாட்டேன்னு அவருக்கு தெரியல. அவரு கடைசி வரைக்கும் என் கூட தான் வாழணும். ஆமா, உன் கூட வாழ எனக்கு தலையெழுத்து பாரு, வாழுவான். அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழுவான். ஆமாமா, அவரே சேர்த்து வச்சிருவாரு. ஓய குறைக்கல, மூஞ்சி முறையெல்லாம் பேத்துவேன். சரி, குழந்தைய விட்டுட்டு போ. கீழே இறங்கு. புள்ளைய மறந்துட தொலைச்சு வந்தாச்சு. அது ஏன் பிள்ளைடே? நல்ல பார்த்து சொல்லுங்க, உங்க பிள்ளையா, அவ பிள்ளையா, இல்ல இவங்க பிள்ளையா? புரியல. கிஷோர் பிள்ளையா, இல்ல இந்த தேன்மொழி பிள்ளையா, இல்ல பொண்ணு திரும்பவளா? என் பொண்ணு தர புள்ள. இது என் பொண்ணு தர புள்ள. உனக்கும் பொண்ணு தரக்கு என்னடி சம்பந்தம்? அந்த பொண்ணு தரோட பொண்டாட்டியே இந்த ஆதி அக்கா தான். ஏமாத்தி இடம் மாதிரி உட்கார்ந்துட்டா பொண்டாட்டி ஆகிடுவாளா? நீ பண்ண அத்தனை தில்லுமுள்ள வேலை எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ பிள்ளை தக்கிட்டு உள்ள போ. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா மரியாதை என் பிள்ளை இறக்கி விட்டுட்டு போ சொல்லுங்க. பாடி என்ன மரியாதை பேசிட்டு இருக்கீங்க? அடச்சி, உனக்குலாம் என்னடி மரியாதை? ஆதி அக்கா, பிள்ளை அவகிட்ட இருந்து வாங்குங்க. ஒண்ணு இல்ல சின்ன, ஒண்ணு இல்ல. அப்ப இருக்கல, அப்ப பாத்துக்கல. மரியாதை என் குழந்தை கொடுங்க. என்ன ரெண்டு பேரும் ரொம்ப சொந்த கொண்டாடிக்கிறீங்க? போடி. அது ஏன் குழந்தை, மரியாதையை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்ல இப்பமே கோர்ட் மூலம் நிரூபிக்க வேண்டியது வரும்னு ஆதிரா அக்கா சொல்றாங்க. நீ எங்க வேணாலும் போய் நிரூபடி, போடி. என் குழந்தை உன்கிட்ட வரமாட்டா. பச்சை குழந்தைக்கு கூட தெரிஞ்சு நீ பியாயின்னு கையை நீட்டி பேசுன. பாப்பா அங்க பாப்பா தொலைச்சு தொலைச்சு ஏத்து பேசுனா. ஓடியா தம்பி, இங்க வாமா. ரோகிணி பத்த புள்ள குழந்தை கட்டிடுவான். ஆமா, அந்த ரோகிணி யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அடச்சே, கேடு கட்ட புத்தி இல்ல. உங்களுக்கு எல்லாமே கெட்டதாவே தெரியும் உங்களுக்கு. சே, உங்ககிட்ட நின்னாலே அவளுக்கு ஒட்டிக்கிடும். நீ உள்ளவா. ஹே தேன்மொழி, இது வரைக்கும் நீ போட்டதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இதுக்கப்புறம் நீ போட போறத போரு. வாழ்க்கையில நீ இனி எந்திக்கவே முடியாத அளவுக்கு ஒவ்வொரு நாள் உனக்கு மறுநாடி தண்டி விடும். அடச்சி போடி, இங்க இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. துணிஞ்சு போறலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த உலகத்திலே கேடுகட்ட வேலையை பார்த்த யார் தெரியுமா? அது நீ மட்டும்தான். சிறந்த மனைவிக்கான அவார்டு உனக்கு தான் கொடுக்கணும். தா புருஷனையே பச்சை அவமானப்படுத்துற பாரு. பரவாயில்ல,
அவரும் பெருந்தன்மையா ஏத்துக்கிட்டாரு, நானும் பெருந்தன்மையா ஏத்துக்கிட்டேன். சரி, இன்னும் 2 வீடியோ போட்டு விடு, நல்லதா இருக்கு. இப்ப சொல்லிட்டு போறா பாரு. மம்மி 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 கிட்ட ஏற்கனவே சொன்னேன், அவனை வச்சு போடாதீங்கன்னு. அக்கா, இவளை இப்பெல்லாம் விடக்கூடாதுக்கா. இதை விட பெருசா ஏதாவது கொடுக்கணுக்கா. இவளுக்கு பெரிய தண்டனை ஏதாவது கொடுக்கணுக்கா. அவளையே மோச்சுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணுக்கா. அக்கா, இவளுக்கு மட்டும் இல்ல, பொண்ணுத்திர மாமாக்கும் சேர்த்து கொடுங்க. அதுக்கெல்லாம் நான் வச்சிருக்கேன்டி. 2 பேருமே நாண்டுகிட்டு சாகுற மாதிரி நான் பண்ணி வச்சிருக்கேன். பொண்ணுத்திர ரொம்ப ஆடுறான்ல, அவனுக்கும் வச்சிருக்கேன். அவன் இவ கூட இருக்கிற வரைக்கும் இவளுக்கு பலம். அதான் அவனுக்கு வச்சிருக்கேன். பாரு, 2 பேர் நிலைமையும் பாரு. அப்படியே இந்த கிஷோருக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. இந்த கிஷோர் எனக்கு முழுசா வேணும். ஆடு, எவ்வளவு தூரம் ஆட முடியுமோ அவ்வளவு தூரம் ஆடிக்க. ஏன்னா இனி நீ வாங்க போற. உடம்புல தெம்பு வேண்டாம், கொஞ்சம் உடம்பெல்லாம் தேத்திக்க, மனசையும் தேத்திக்க. எங்களுக்கான நேரம் இன்னும் வரல, நீ அது வரைக்கும் ஆடிக்க. அந்த ட்ரஸ்டும் அந்த ஹாஸ்பிடலையும் அப்படியே ஜகல் கொண்டு வர போறீங்க. அப்புறம் உங்க காட்டுல மனதா, அப்புறம் என்ன அடிக்கலான்னு பாக்குறீங்க, அதுதானே? அது நடக்காது. சரி, முடியாதுன்னு சொல்றவன் கோலை, முடிச்சு காட்டுறவன் வீரன், முடிச்சு காட்டுவ தேன்மொழி. தேன்மொழி 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 அமைதல போறனால அவ ஒன்னும் கோலை இல்ல, திமுர் ஆடுற நீ தைரியசாலி இல்ல, கோலை. அவ நின்னு அடிப்பா, எனக்கு தெரியும். அதான் சொன்னேன், அவ திருப்பி அடிக்க ஆரம்பிக்கும் போது தாங்கிக்க உனக்கு பலன் வேணும், உடம்பையும் மனசையும் தேத்தி வச்சுக்க. அவளுக்கு காலம் கிடக்குல்ல, அதுக்குள்ள அவ கதையை நான் முடிக்கிறேன். முட்டாள். ஆமாமா, நீ ரொம்ப புத்திசாலிதான். அப்புறம் அந்த சைக்கிள் இல்ல, சைக்கிள் கண்டுபிடிச்சாச்சு. அதான் சொன்னல, நாங்க திருப்பி அடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது, அது வரைக்கும் ஆடிக்க. ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுறீங்க. டைவர்ஸ் ஆனவள வீட்ல கொண்டு வச்சிருக்கீங்க, இதுதான் உங்க நியாயமா? நான் கூட உங்களை பெரிய மனுஷி நியாயமா நடந்துக்க கூடன்னு நினைச்சேன். இப்படி புருஷனை விட்டுட்டு போனவள திரும்ப வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கீங்க. என் வீட்டுக்குள்ள யார் இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். எனக்கு நீ இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கல. கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளணும்னு ஆசை, அடிச்சே வரட்டும்னு ஆசை. அதான் கொஞ்ச நாள் விட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அன்னைக்கு ஆட்டத்தை நீ பார்த்தது இல்லையே, பயங்கரமா இருக்கும். இந்த பூஜை தான் என்கிட்ட காட்டாதீங்க. ஆதிராக்கா கூட இருக்க, அந்த ஆதிராக்காவே அடையாளம் தெரியாம போறா. உங்களுக்கு மனசாட்சி இல்ல. நான் கிஷோர் மாமா விரும்புறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சது தேர்வுல எதுக்கு உள்ள கூட்டிட்டு வந்தீங்க? வாழ வைக்கிறதுக்கு, தப்பா திருத்திக்கிறதுக்கு. வாழ வைக்கிறதுக்கா? அப்ப ஏன் நிலைமை? நீ யாரு? அவ வாழ மாட்டா, இந்த வீட்ல வாழ மாட்டா. அவ இந்த வீட்ல வாழ்வான்னு நான் சொல்லவே இல்லையே. வாழ்வா, சந்தோஷமா வாழ்வா, நிச்சயமா வாழ்வா. அத நீ உன் கண்ணாலே பாப்ப. அவ செஞ்சது தவறு, நீ செய்யறது பாவம். தவறுக்கும் பாவத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவ அறியாம செஞ்சா, நீ அது தப்புன்னு தெரிஞ்சே பண்ணிக்கிட்டு இருக்க. அவளுக்கு மன்னிப்பு உண்டு, வாழ்வு உண்டு. உனக்கு வாழ்க்கை நீ ஒண்ணு கிடையவே கிடையாது. நீ வாழ்ற மீறி கால உனக்கு நரக வாழ்க்கைதான். ஏன் அந்த டாக்டர் கூட போனாலே சொந்த புருஷனை விட்டுட்டு, அது என்ன தெரியாம போனதா? யாரோ வெக்காடு, முழு செய்தி தெரிஞ்சுக்காம இந்த முந்திரி கொட்ட மாதிரி முந்த கூடாது. அவ சூழ்ச்சினால வீழ்த்தப்பட்டா. சூழ்ச்சினால வீழ்த்தப்பட்டவங்களுக்கு கடவுளை இறங்கி வந்து யுத்தம் பண்ணுவாரு. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அவளுக்காக கடவுள்களே வந்து இறங்கி யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடி. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சூழ்ச்சினால அந்த பொண்ணு வாழ்க்கையை சூனியமாக்கி அவகிட்ட இந்த எல்லாத்தையும் தட்டி பறிச்சு அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவ மானத்தோட விளையாடி அவளை தர மட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. கடவுள் இறங்கி யுத்தம் பண்ண மாட்டாரு? இப்ப அவ கூட இருக்குது கடவுள், அவளை காப்பாத்ததுக்காக வந்தவங்க. கடவுளே இறங்கி வந்து யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படிலாம் உலகத்துல யார் வாழ்க்கை நாசம் பண்ணி யாரும் வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. முடியாதவங்களுக்காக கடவுள் இறங்கி வருவாரு, அது உண்மை, அது சரித்திரம். அவன் செய்யற அக்கிரமத்தை மேல இருந்து ஒருத்த பாத்துக்கிட்டு தான் இருக்கான். ஒரு நாள் அவர் சத்தமே இல்லாம இறங்கி வந்து அடிப்பாரு. தூள் தூளா எதிரிங்க. அந்த பொண்ணுகிட்ட இந்த எல்லாத்தையும் தட்டி பறிச்ச. ஒரு பொண்ணுக்கு முக்கியமானது மானம், அதையும் அந்த பொண்ணுகிட்ட நீ தட்டி பறிச்ச. அதுக்கான தண்டனை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரிய வேண்டாம்? அந்த பொண்ணுக்கு இருந்த வாழ்க்கை, உடமை, மானம் எல்லாத்தையும் புடுங்க. இருந்தா அது ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இதையே பார்த்த மாதிரி இருக்குது. சத்தியமா அது என்ன பார்த்த மாதிரியே இருக்குது. ஜெயிப்பா, இந்த அன்னக்கிளி தோத்து போனாலும்
அவ ஜெயிப்பா. இன்னொரு அன்னக்கிளி பிறந்தாச்சே, அவ ஜெயிப்பா. சத்தியமா சொல்றேன், அடுத்த அன்னக்கிளி நாதான். அடுத்த அன்னக்கிளியா இதே குடும்பத்துல நான் நிப்பேன். டூப்ளிகேட் என்னைக்கு ஒரிஜினல் ஆகாதே. நகலு நகலு தான், ஒரிஜினல் ஒரிஜினல் தான். நகல் 1 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். நகல் எத்தனை வேணாலும் எடுக்கணும், எத்தனை அன்னக்கிளினாலும் வரலாம். ஆனா உண்மையான அன்னக்கிளி அவ வருவா. எப்படி கம்பீரமா வந்து நிப்பா பாரு. அன்னக்கிளியா வந்து நிப்பா பாரு. அன்னக்கிளியா வந்து உன்னை ஓட ஓட அடிச்சு வர.